Hello all. Page number 17. Numbers. Recall. How many tender coconuts are there in each box? So ஒவ்வொரு பாக்ஸ்லையும் எவ்வளோ டெண்டர் கோகனட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல 2 இருக்குது, அவங்களே 2 போட்டாங்க. நெக்ஸ்ட் கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 and 5. ஸோ 5 ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 7. ஸோ 7 ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 ரைட் பண்ணிக்கலாம். Last one 1 2 3 4 5 6 7 8 9 10. So 10 tender coconuts இருக்கு, நம்ம ரைட் பண்ணிட்டோம். Next, draw the correct number of dots in each box. ஸோ இங்கே நம்பர் கொடுத்து அதுக்கான டாட்ஸை நம்மளை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட் 11 நம்பர்ஸ்க்கு அவங்க 11 டாட்ஸ் வச்சுட்டாங்க. நம்ம மற்றதுக்கு ட்ரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 டாட்ஸ் வச்சுக்கலாம். 1 2 3. நெக்ஸ்ட் ஒன் 9 கொடுத்துருக்காங்க. ஸோ 9 டாட்ஸ் வச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 and 9. நெக்ஸ்ட் 15 கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 and 15. லாஸ்ட் ஒன் 18 கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 and 18. ஸோ 18 டாட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன், draw fewer and more for the given pictures. One is done for you. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு பிக்சர் கொடுத்துட்டாங்க, அதை விட ஃபியூவர் அண்ட் மோர், அதாவது கொடுத்துருக்க பிக்சர்லேருந்து ஃபியூவர் மீன்ஸ் கம்மியாக, மோர் மீன்ஸ் அதிகமாக. ஸோ கம்மியாகவும் அதிகமாகவும் ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிக்சரில் அவங்க பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 7 பட்டன்ஸ் பிக்சர்ஸில் இருக்குது. அதை விட ஃபியூவர் அப்படின்றப்போ 5 கொடுத்துருக்காங்க. அதை விட மோர் அப்படின்றப்போ 10 கொடுத்து. நெக்ஸ்ட் ஒன் ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. 12 விட மோர் பார்த்தீங்கன்னா 15 போட்டுக்கலாம். 12 விட ஃபியூவர் பார்த்தீங்கன்னா 10 போட்டுக்கலாம். ஸோ இங்கே 10 ஐஸ்கிரீம்ஸும் இங்கே 15 ஐஸ்கிரீம்ஸும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 and 15. 15 ஐஸ்கிரீம்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். இங்கே 10 1 2 3 4 5 6 7 8 9 and 10 ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பால் கொடுத்துருக்காங்க. பால் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ 15 பால்ஸ் இருக்குது. 15 ரைட் பண்ணிக்கலாம். இதை விட மோர் அப்படின்றப்போ நம்ம 20 ரைட் பண்ணிக்கலாம். இதை விட லெஸ்ன்றப்போ ஆல்ரெடி 10 போட்டோம், நம்ம 10 போடலாம். இல்லை அதை விட கம்மியாக எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம 5 போட்டுக்கலாம். ஸோ 20ன்றப்போ 20 பால் ட்ரா பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 and 20. ஸோ 20 பால்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். ஃபியூவரில் நம்ம 5 பால்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். 1 2 3 4 and 5. ஸோ ஒரு பிக்சரோட ஃபியூவர் அண்ட் மோர் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். பேஜ் நம்பர் 18. ரைட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் ஆன் த நம்பர் லைன். ஸோ 1 2 3 அண்ட் எக்ஸெட்ரான்னு சொல்லி நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. அதில் மிஸ்ஸிங் நம்பரை ரைட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 1 2 3 3 after 4 5 5 after 6 7 and 8 9 10 11
12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Next one, what comes after the given number? So after number கேக்குறாங்க 6. after numberனா அடுத்து இருக்க number. So 6 after 6க்கு அப்புறம் என்ன number இருக்கு 7. 10 after 10க்கு அப்புறம் 11. 15 after 15க்கு அப்புறம் 16. 19 after 19க்கு அப்புறம் 20. Next, what comes before the given number? So before numberனா முன்னாடி இருக்க number. 3க்கு முன்னாடி 2. 8 8க்கு முன்னாடி 7. 13 13க்கு முன்னாடி 12. 17 17க்கு முன்னாடி 16. Next one, what comes in between the given numbers? So between numbers கேக்குறாங்க. ரெண்டு நம்பர் கொடுத்து அதுக்கு நடுவுல என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 4 6 4 and 6க்கு நடுவுல 5. 12 14 12க்கும் 14க்கும் நடுவுல 13. 17 19 17க்கும் 19க்கும் நடுவுல 18. ஸோ இதான் நம்மளோட after, before and in between numbers. Next one, count and write the number of beads that you see. Draw one more beads and write the new total. One is done for you. ஸோ வந்துட்டு நம்ம எவ்வளோ பீட்ஸ் பார்க்குறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ரைட் பண்ண சொல்லிடுறாங்க. தென் எக்ஸ்ட்ரா ஒரு பீட் நம்மளை ட்ரா பண்ண சொல்லி அது ட்ரா பண்ணதுக்கப்புறம் அங்கே எவ்வளோ பீட்ஸ் டோட்டலாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன் இஸ் டன் ஃபார் யூ, நமக்காக ஒன்று டன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை பார்த்துடலாம். ஸோ ஐ சி 11. ஸோ இதில் வந்துட்டு 11 பீட்ஸ் இருக்குது. அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ ஐசி 11 பீட்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பீட் அவங்க ட்ரா பண்ணியிருக்காங்க. ட்ரா பண்ணிவிட்டு 11ஓட ஒன்று ஆட் ஆனதும் அங்கே 12 டோட்டல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ரைட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன், லைன் ஆஃப் பீட். ஒரு லைனில் இருக்க பீட்டில் 10 பீட்ஸ் இருக்கும். ஸோ 10 11 12 13 14 15 அண்ட் 16. ஸோ ஐசியில் வந்துட்டு 16 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். ஒன் மோர் பீட் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 16ஓட ஒரு பீட் நம்ம சேர்த்துட்டோம்னா அங்கே என்ன இருக்கும் டோட்டல் 17. தேர்ட் ஒன், லைன் ஆஃப் பீட் 10 இருக்கும். 10ஓட 11 12 13. ஸோ ஐசி 13. அதோட நம்ம ஒன்று ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிக்கலாம். 13ஓட ஒன்று ட்ரா பண்ணினதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ பீட்ஸ் இருக்கும் 14. ஃபோர்த் ஒன், 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ லைன் ஆஃப் பீட்டில் எவ்வளோ இருக்கும் 10 இருக்கும். 11 12 13 14 15 16 17 18. ஸோ ஐசி 18. ஸோ 18ஓட நம்ம ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ இருக்கும் 18ஓட 1 சேர்ந்தா 19. பேஜ் நம்பர் 19, கம்ப்ளீட் த டேபிள். ஸோ பீட்ஸ், எக்ஸ்பேன்ஷன் அண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ லைன் ஆஃப் பீட்டில் 10 இருக்கும். ஸோ 10 போட்டாங்க. சைடில் இன்னும் ஒரே ஒரு பீட் இருக்குது, அதனால அதுக்கு பதிலாக 1 போட்டாங்க. 10 + 1 11 ரைட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் 10, ஒரு லைன் ஆஃப் பீட்டில் 10. நெக்ஸ்ட் வந்துட்டு 2 இருக்குது. ஸோ 10 + 2 போட்டாங்க. 10 + 2 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12. நெக்ஸ்ட்டு லைனுக்கு 10 கொடுத்துட்டாங்க. ரிமைனிங் பீட்ஸ் வந்துட்டு 1 2 3. ஸோ அந்த 3 நம்ம இங்கே ரைட் பண்ணிக்கலாம். 10 + 3 13. நெக்ஸ்ட்டு லைனுக்கு 10 ரைட் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் பீட்ஸ் 1 2 3 and 4 இருக்குது. ஸோ 10 + 4 14. நெக்ஸ்ட்டு லைனுக்கு 10, ரிமைனிங் 1 2 3 4 5. ஸோ 5 10 + 5 15. நெக்ஸ்ட்டு லைன் இருக்குது. லைனில் எவ்வளோ பீட்ஸ் இருக்கும் 10. ஸோ 10 ரைட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் 1 2 3 4 5 6. ஸோ 10 + 6 16. நெக்ஸ்ட்டு லைனுக்கு 10, ரிமைனிங் 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஸோ 10 + 7 17. நெக்ஸ்ட்டு லைனுக்கு 10, 1 2 3 4 5 6 7 8. ஸோ 10 + 8 18. நெக்ஸ்ட்டு லைன் 10, 1 2 3 4 5 6 7 8 and 9. ஸோ 10 + 9 19. ஸோ லைனே 2 கொடுத்துட்டாங்க. அதனால் இதை நம்ம 20ஆக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணிடுவோம். இங்கே லைனாகவே கொடுத்தனால 20 இருக்குது. தனியாக ஒன்ஸில் எதுவுமே இல்லை, அதனால் 0. 20 + 0 20. நெக்ஸ்ட் ஒன், ட்ரா மோர் பீட்ஸ் டு ஷோ த கிவன் நம்பர்ஸ்.
ஸோ நம்பர் கொடுத்துட்டாங்க, அந்த நம்பரில் மிஸ் ஆகிற பீட்ஸை வந்துட்டு ட்ரா பண்ண சொல்கிறாங்க. இன்னும் எவ்வளோ பீட்ஸ் தேவை இந்த நம்பர் வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஒரு லைன் கொடுத்துட்டாங்க, லைனில் 10 இருக்கும், இங்கே நமக்கு நம்பர் 12 இருக்குது. ஸோ 10லேருந்து 12 வர்றதுக்கு இன்னும் நமக்கு 2 more பீட்ஸ் தேவை. ஸோ அந்த 2 பீட்ஸை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். 1 2. நெக்ஸ்ட்டு 14 இருக்குது, 10 கொடுத்துட்டாங்க, 14 ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் நமக்கு 4 பீட்ஸ் வேணும். ஸோ ட்ரா பண்ணிக்கலாம். 1 2 3 and 4. நெக்ஸ்ட்டு 17 கொடுத்துட்டாங்க, ஒரு லைன் கொடுத்துட்டாங்க, லைன் ஆஃப் பீட் 10 இருக்கும், பேலன்ஸ் வந்துட்டு 7 தேவை. ஸோ 7 ட்ரா பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 and 7. நெக்ஸ்ட்டு 20 கொடுத்துட்டாங்க, இன்னும் நமக்கு ஒரு லைனே தேவை. ஸோ இன்னொரு லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 and 10. ஸோ ஒரு லைன் அப்படின்னு நம்ம ட்ரா பண்ணோன்னா அதில் 10 பீட்ஸ் இருக்கும். நம்ம 9 8 அந்த மாதிரினா சிங்கிளாக ட்ரா பண்ணிக்கலாம். நமக்கு 10 பீட்ஸ் வேணுன்றப்ப ஒரு லைனே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 20, நம்பர்ஸ் ஃப்ரம் 21 to 99. ஸோ கீவேர்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர்ஸ், ஃபார்வர்ட், பேக்வேர்ட் அண்ட் ஸ்கிப் கவுண்ட். ஸோ நம்பர்ஸ் பார்ப்போம், ஃபார்வர்ட் பார்ப்போம், பேக்வேர்ட்ஸ் பார்ப்போம் அண்ட் ஸ்கிப் கவுண்ட், இதெல்லாம் தான் கண்டினியூவாக பார்க்க போகிறோம். ஸோ லேர்ன் டென்ஸ் ஃபேமிலி. ஸோ ஒன்ஸ் இது வரைக்கும் 1 2 3 நம்பர்ஸ் அது மாதிரி பார்த்தோம். இப்போ நம்ம டபுள் டிஜிட் ஆகிறப்போ டென்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ பண்டில் ஆஃப் நேம் ஸ்டிக்ஸ், நேம் ஸ்டிக் மீன் வேப்பங்குச்சி. ஸோ நேம் ஸ்டிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஹவு மெனி டென்ஸ் அண்ட் நம்பர்ஸ். ஸோ ஒரு பண்டில் கொடுத்துட்டாங்க, ஒரு பண்டிலில் வந்துட்டு 10 இருக்கிறதா, அதாவது 10 நேம் ஸ்டிக் இருக்குது இந்த ஒரு பண்டிலில். ஸோ எத்தனை பண்டில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு பண்டில் இருக்குது, அப்போது நம்பர் வந்துட்டு ஒரு 10 இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் 2 பண்டில் இருக்குது, அப்போ நம்பர் ஆஃப் டென்ஸ் 2, எவ்வளோ மொத்தமாக நம்பர்ஸ் இருக்கும்னா 20. தேர்ட் ஒன் 3 பண்டில் இருக்குது, ஸோ நம்பர் ஆஃப் டென்ஸ் 3, நம்பர்ஸ் வந்துட்டு 30, 3 10s are 30. ஸோ நம்பர் ஆஃப் பண்டில் 4 இருக்குது, ஸோ 4 கொடுத்துட்டாங்க, 4 10s எவ்வளோனா 40. நெக்ஸ்ட்டு 5 bundles, number of tens 5, total number 50. Next 6 bundle, number of bundle 6, total number 60. Next 7 bundles, number of tens 7, numbers வந்துட்டு 70. Next 8 bundle, number of tens 8, so number வந்து 80. Next 9 bundles, number of tens 9, numbers பார்த்தீங்கன்னா 90. Page number 21. So practice-க்கு numbers கொடுத்து write பண்ண சொல்லியிருக்காங்க. Write the numbers. So 1 0 10, 1 0 10, 1 0 10, 2 0 20, 2 0 20, 2 0 20. ஸோ நீங்கள் ரைட் பண்ணும்போது நீங்கள் சொல்லிக்கிட்டே ரைட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு நல்ல மைண்டில் இருக்கும். 3 0 30, 3 0 30, 3 0 30, 4 0 40, 4 0 40, 4 0 40, 5 0 50, 5 0 50, 5 0 50, 6 0 60, 6 0 60, 6 0 60, 7 0 70, 7 0 70, 7 0 70, 8 0 80, 8 0 80, 8 0 80, 9 0 90, 9 0 90, 9 0 90. Next one, try this. Color the boxes below for the given numbers. ஸோ நம்மளை கலர் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 20 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு காலமில் 1 2 3 4 5 6 7 8 9 10, ஒரு காலமில் 10 பாக்ஸ் இருக்குது. ஸோ 2 காலமாக ஷேட் பண்ணிட்டாங்க, 20 பாக்ஸ் வந்துருச்சு. ஸோ இங்கேயும் ஒவ்வொரு காலம்லேயும் 10 10 பாக்ஸ் இருக்குது. நமக்கு 30 கொடுத்துருக்காங்க. ஸோ 30க்கு நம்ம 3 காலம்ஸ் கலர் பண்ணணும். நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லாக இது பண்ணுறப்போ எனக்கு 10 கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லாக நான் ஷேட் பண்ணுறப்போ எனக்கு 10 கிடைக்குது. செகண்ட் ஒன் ஷேட் பண்ணுறப்போ 20, தேர்ட் ஒன் ஷேட் பண்ணிட்டேன்னா எனக்கு நம்பர் 30 கிடச்சிடும். ஸோ 30 கிடைக்கிறதுக்கு நம்ம 3 காலம்ஸ் ஷேட் பண்ணோம். ஈச் காலமில் 10 பாக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் 50, 50க்கு நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் ஷேட் பண்ணுறப்ப எனக்கு 10 கிடைக்கிது. செகண்ட் ஒன் ஷேட் பண்ணுறப்போ 20, தேர்ட் ஒன் ஷேட் பண்ணுறப்போ
30. Fourth one shade பண்ணுறப்போ 40. Fifth one shade பண்ணுறப்போ 50. ஸோ எனக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 50 கிடைக்கணும். ஸோ நான் 5 காலம் ஷேட் பண்ணிட்டேன். ஈச் காலம் 10 பாக்ஸ் இருக்குது. ஸோ 50க்கு நம்ம 5 காலம் ஷேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 80 கொடுத்துருக்காங்க. 80யை இதோட மேட்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஈச் 10 இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 10 சேர்ந்தனால 80யோட மேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 70. இதில் எது 7 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. ஸோ ஒவ்வொன்றுலையுமே 1 2 3 4 5 6 7 8 9 10 10 பனானாஸ் இருக்குது. ஸோ 7 டைம்ஸ் 10 வரதுனால இது 17. ஸோ இதை பனானாஸோட நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 40. ஸோ இங்கே தான் 4 காலம்ஸ் இருக்குது. ஸோ ஈச்லையுமே 10 டாட்ஸ் இருக்குது. ஸோ 4 10s are 40. ஸோ 40யை நம்ம இதோட மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிங்கிள், ஒரே ஒரு 10 அந்த 10க்கு ஒரே ஒரு கிரேப்ஸ் இருக்குது. இந்த பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸில் 10 கிரேப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பஞ்ச் ஆஃப் கிரேப்பில் பார்த்தீங்கன்னா 10 கிரேப் இருக்குது. அதனால் ஒரே ஒரு 10ன்றனால இதை நம்ம கிரேப்போட மேட்ச் பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 22. திங்க் லைக் அ மேத்தமெட்டிஷியன். டிக் த ஆட் ஒன் அவுட். ஸோ ஆட் ஒன் அவுட்டை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் ஒன் அவுட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. ஸோ இங்கே ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எதுவோ அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா கவுண்ட்ஸில் தான் ஏதோ வேரி ஆகுது. ஸோ கவுண்ட்டில் எது வேரி ஆகுதோ அதுதான் ஆட் ஒன். ஸோ அதை டிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு லைன் ஆஃப் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இங்கே ஈச் லைனில் 10 ஸ்டார் இருக்குது. அப்போ இங்கே 3 லைன்ஸ் இருக்குது. 3 10s are 30 வருது. இங்கேயும் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு லைனில் 10 இருக்குது. இங்கே 4 லைன்ஸ் இருக்குது. அப்போ இங்கே 40 கிடைக்குது. இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்கேயும் ஒரு லைனில் 10 இருக்குது. இங்கேயும் 4 லைன்ஸ் இருக்குது. ஸோ 40 வருது. இங்கேயும் 4 லைன்ஸ் இருக்குது. ஈச் லைனில் 10 ஸ்டார் இருக்குது. ஸோ இங்கேயும் 40 வருது. ஸோ இந்த மூணோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா 40 இருக்குது. இங்கே வந்துட்டு 30 இருக்குது. ஸோ அப்போ ஆட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த 30. ஸோ இதை நம்ம டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈச் லைன் ஆஃப் பீடில் 10 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ எத்தனை லைன் இருக்குன்னு பார்த்து ரைட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ அப்போ இங்கே 60 பீட்ஸ் இருக்குது. இங்கே 1 2 3 4 5 6. ஸோ இங்கேயும் 6 லைன்ஸ் இருக்குது. ஈச் லைன் கண்டைன்ஸ் 10 பீட்ஸ். ஸோ 60 பீட்ஸ் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ 5 லைன்ஸ் இருக்குது. ஈச் லைனில் 10 பீட்ஸ் இருக்கும். அப்போ 50 பீட்ஸ். ஸோ இங்கே 1 2 3 4 5 6. ஸோ 6 லைன்ஸ் இருக்குது. ஸோ 60 பீட்ஸ். ஸோ இதில் இது மூணுலையும் பார்த்தீங்கன்னா 16 இருக்குது. இதில் மட்டும் 50 இருக்குது. ஸோ அப்போ இதுதான் ஆட் ஒன். இதை நம்ம டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈச் பாக்ஸில் 10 மினி பாக்ஸஸ் இருக்குது. ஸோ ஒரு லைனில் 10 இருக்கனால 1 2 3 4 5 6 7 லைன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 70 பாக்ஸஸ் இருக்குது. இங்கே 1 2 3 4 5 6 7. ஸோ இங்கேயும் நமக்கு 7 10s are 70 பாக்ஸஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7. ஸோ இங்கேயும் 7 லைன்ஸ் இருக்குது. ஸோ 70 பாக்ஸஸ் இருக்குது. இங்கே 1 2 3 4. ஸோ 4 லைன்ஸ் தான் இருக்குது. இதில் அப்போ 40 பாக்ஸஸ் தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது 3 70, இது மட்டும் 40. அப்போ இதுதான் நம்மளோட ஆட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் டைமண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு லைனில் 10 டைமண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது 40 டைமண்ட்ஸ். ஸோ இங்கே 3 லைன்ஸ் இருக்குது. ஸோ 30 டைமண்ட்ஸ். இங்கே 1 2 3 இருக்குது. ஸோ இங்கேயும் 30. இங்கேயும் 3 லைன்ஸ் இருக்குது. ஸோ 30. ஸோ இதில் இது மூணுலையும் 30 இருக்குது. இதில் மட்டும் 40 இருக்குது. ஸோ இதில் ஆட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த 40. நம்ம டிக் பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 23. நம்பர்ஸ் ஃப்ரம் 21 to 30. ஸோ பஞ்ச் ஆஃப் பனங்கிழங்கு. ஸோ இது ஆல்ரெடி எல்லாரும் பார்த்துருப்போம். பனங்கிழங்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு பஞ்ச் ஆஃப் பனங்கிழங்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பஞ்சில் 10 இருக்கும். இங்கே 2 பஞ்சஸ் இருக்குது. அது போக ஒரு சிங்கிள் இருக்குது. ஸோ ஹவு மெனி 10s and 1s. ஸோ பஞ்சாக இருக்கிற 10 மொத்தமாக இருக்கிறத வந்து 10ஸ்ல சொல்லுவோம். சிங்கிளாக இருக்கிறத 1ஸ்ல சொல்லுவோம். ஸோ இங்கே 2 பஞ்சஸ் இருக்குது. அதனால 2 10s. ஸோ அதில் 2 போட்டுக்கலாம். ஒரே ஒரு இது சிங்கிளாக இருக்குது. அதை 1ஸ்ல ரைட் பண்ணிக்கலாம். 2 10s இருக்கனால எக்ஸ்பான்ஷனில் 20 ரைட் பண்ணிக்கலாம். சிங்கிள் 1 இருக்கனால 1. ஸோ 20 + 1 21. நெக்ஸ்ட் 2 பஞ்ச் இருக்குது. 2 சிங்கிள் இருக்குது. அப்போ 10s 2 1s 2. ஸோ 2 10s are 20, 2 1s are 2. 20 + 1
22. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 bunches இருக்குது. ஸோ 2 ரைட் பண்ணிக்கலாம். 1 2 3 3 சிங்கிள்ஸ் இருக்குது, அதனால 3 ரைட் பண்ணிக்கலாம். 2 10s கொடுத்துருக்காங்க, ஸோ 20 அவங்களே போட்டாங்க. 3 1s கொடுத்துருக்காங்க, ஸோ 3 அவங்களே போட்டாங்க. 20 + 3 23. நெக்ஸ்ட்டு 2 bunches இருக்குது. 1 2 3 4 4 சிங்கிள்ஸ் இருக்குது. ஸோ 2 bunch அவங்க போட்டாங்க, 4 சிங்கிள் போட்டாங்க. 2 10sன்றதுனால 20 ரைட் பண்ணிட்டாங்க. 4 1sன்றதுனால 4 ரைட் பண்ணிட்டாங்க. இப்போ 20 + 4 24ன்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 bunches இருக்குது. 2 10sல போட்டாங்க. 1 2 3 4 5 5 சிங்கிள் இருக்குது. ஸோ 5 1sல போட்டாங்க. அப்போ 2 10s எவ்வளோ? 20. 5 1s 5 தான். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 20 + 5 25. அவங்களே ஆன்சர் போட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 bunches இருக்குது. ஸோ 10sல நம்ம 2 போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 6 1s இருக்குது. ஸோ 1sல 6 போட்டுக்கலாம். 2 10s பார்த்தீங்கன்னா 20 + 6 1s 6 தான். ஸோ 20 + 6 26ன்னு ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 bunch இருக்குது. ஸோ 2 1 2 3 4 5 6 7. ஸோ 7 1s இருக்குது. 2 10sன்றதுனால 2 10s are 20 + 7 1sன்றதுனால 7. 20 + 7 27. நெக்ஸ்ட்டு 2 bunches இருக்குது. ஸோ 2 1 2 3 4 5 6 7 8 இருக்குது சிங்கிள். ஸோ 8 போட்டுக்கலாம். 2 10sன்றதுனால 20, 8 1sன்றதுனால 8 போட்டு ப்ளஸ் பண்ணிக்கலாம். 20 + 8 28. நெக்ஸ்ட்டு 2 bunches இருக்குது. 2 போட்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 சிங்கிள் இருக்குது. ஸோ 9 போட்டாங்க. 2 10sன்றதுனால 20 ரைட் பண்ணிக்கலாம். 9 1sன்றதுனால 9 ரைட் பண்ணிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணால் 29. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3 bunches இருக்குது. ஸோ 10sல வந்து 3 போட்டாங்க, சிங்கிள்ஸ் எதுவுமே இல்லை, அதனால 0 போட்டிருக்காங்க. ஸோ 3 10s வந்துட்டு 30, 0 ப்ளஸ் பண்ணிக்கலாம். 30 + 0 13. பேஜ் நம்பர் 24. லேர்ன் நம்பர்ஸ் ஃப்ரம் 31 to 40. ஸோ பஞ்ச் ஆஃப் நெல்லிக்காய் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே நெல்லிக்காய் தெரியும். ஸோ இங்கே ஈச் பஞ்சில் 10 நெல்லிக்காய் இருக்குது. ஸோ 3 bunch. ஸோ நம்பர்ஸ் 31லேருந்து 40ன்றதுனால ஈச்லையுமே 3 bunch இருக்கும். ஸோ ஹவு மெனின்றதை பார்க்குறப்போ டென்ஸ்னால் பஞ்சஸை தான் டென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பஞ்சில் 10 நெல்லிக்காய்ஸ் இருக்குது. ஸோ சிங்கிளாக இருக்கிறத ஒன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா 10s 3 times 10s பார்த்தீங்கன்னா 30 ப்ளஸ் இந்த சிங்கிள் ஒன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 31. ஸோ மொத்தமாக 31 நெல்லிக்காய்ஸ் இருக்குது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 10s பார்த்தீங்கன்னா 3 1 2 3 bunches இருக்குது. ஸோ 10sல 3 ரைட் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் பார்த்தீங்கன்னா 1 2. ஸோ 2 இருக்குது. ஸோ 1sல 2 ரைட் பண்ணிட்டாங்க. 3 10sன்றதுனால 30 30 + 2 32. ஸோ நெக்ஸ்ட்டு 3 bunch இருக்குது. ஸோ 10sல 3 ரைட் பண்ணிட்டாங்க. 1 2 3 3 1s இருக்குது, அதனால 1sலையும் 3 ரைட் பண்ணிட்டாங்க. 3 times 10sன்றதுனால 30 போட்டாங்க. 1s 3ன்றதுனால 3 போட்டிருக்காங்க. 30 + 3 33. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3 bunches இருக்குது. ஸோ 10sல 3 போட்டுக்கலாம். 1sல 1 2 3 4 இருக்குது. ஸோ 1sல வந்துட்டு 4 ரைட் பண்ணிக்கலாம். 3 times 10sன்றதுனால 30 ரைட் பண்ணியிருக்காங்க. 4 times 1sன்றதுனால 4 ரைட் பண்ணியிருக்காங்க. 30 + 4 34ன்னு ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் 3 bunches இருக்குது. ஸோ 10s பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ 3 ரைட் பண்ணிக்கலாம். 1s 1 2 3 4 5 இருக்குது. ஸோ 1sல 5 ரைட் பண்ணிக்கலாம். 3 times 10sன்றதுனால 30 ரைட் பண்ணிக்கலாம். 1s 5ன்றதுனால +5 போட்டுக்கலாம். 30 + 5 35 அவங்களே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 10s இருக்குது. ஸோ 3 ரைட் பண்ணிக்கலாம். 1s பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ 3 times 10ன்றதுனால 30, 1 6ன்றதுனால +6. 30 + 6 36ன்னு ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 10s இருக்குது. ஸோ 3 ரைட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 1s இருக்குது, அதனால 7 ரைட் பண்ணிக்கலாம். 3 times 10ன்றதுனால 30, 1 7ன்றதுனால 7 +7. 30 + 7 37. நெக்ஸ்ட்டு 3 bunches ஆஃப் 10s இருக்குது. ஸோ 1 2 3 10sல 3 1 2 3 4 5 6 7 8. ஸோ 1s 8 இருக்குது. 3 times 10s 30 + 8 30 + 8 38. நெக்ஸ்ட்டு 3 bunches இருக்குது. ஸோ 3 10s 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 1s இருக்குது. 3 times 10sன்றதுனால 30 + 9 39. லாஸ்ட் ஒன்
ஃபோருமே பஞ்சாக தான் இருக்குது. ஈச் பஞ்சில் 10 இருக்குது. ஸோ 4 10s வந்துடும். 1 சிங்கிள்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ 0. 4 10s 40. 1 0. 40 plus 0 equal to 40. Page number 25. Learn numbers from 41 to 50. ஸோ bunch of பனங்காய். பனங்காய் பார்த்தீங்கன்னா இந்த நொங்கு சாப்பிடும் பார்த்தீங்களா, அதுதான் பனங்காய். ஸோ அந்த பனங்காயோட பஞ்சு தான் கொடுத்துருக்காங்க. ஈச் பஞ்சில் 10 பனங்காய்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 4 பஞ்ச் கொடுத்துருக்காங்க. நம்ம நம்பர்ஸ் இங்கே 40ல் ஸ்டார்ட் ஆகுறதுனால ஈச் எல்லாத்துலேயுமே 40 பனங்காய்ஸ் இருக்கும். 4 பஞ்ச் இருக்கும். ஸோ 4 பஞ்ச் இருக்கனால 4 10s கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு பனங்காய் தனியாக இருக்கனால அது ஒன்ஸில் கொடுத்துருக்காங்க. 4 டைம் 10sன்றதுனால 40. ஒன்ஸ் ஒரு டைம்ன்றனால 40 + 1 41. நெக்ஸ்ட்டு 4 பஞ்சஸ் இருக்குது, அதனால 4 கொடுத்துட்டாங்க. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 தனியாக இருக்குது, அதனால 2 ஒன்ஸில் ரைட் பண்ணிட்டாங்க. 4 டைம்ஸ் 10ன்றதுனால 40. 40 + 2 42. நெக்ஸ்ட்டு 4 பஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 10s நம்ம 4 ரைட் பண்ணிக்கலாம். 1 2 3 3 ஒன்ஸ் இருக்குது, அதனால 3 ரைட் பண்ணிக்கலாம். 4 டைம்ஸ் 10ன்றதுனால 40 ரைட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 3 ஒன்ஸ்ன்றதுனால 3 ரைட் பண்ணிக்கலாம். 40 + 3 43. நெக்ஸ்ட்டு 4 பஞ்சஸ் இருக்குது. ஸோ 4 10ஸ்க்கு 4 ரைட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 4 ஒன்ஸ் இருக்குது, அதனால 4 ரைட் பண்ணிக்கலாம். 4 டைம்ஸ் 10ன்றதுனால 40 ப்ளஸ் சிங்கிள் 4ன்றதுனால 4 ஒன்ஸ். 40 + 4 44. நெக்ஸ்ட்டு 4 10s இருக்குது, அதனால 4 ரைட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 5 ஒன்ஸ் இருக்குது. ஸோ 4 டைம்ஸ் 10ன்றதுனால 40. 5 டைம்ஸ் 1ன்றதுனால 5. ஸோ 40 + 5 45. ஸோ 4 10s இருக்குது, அவங்களே 4 கொடுத்துட்டாங்க. 1 2 3 4 5 6 ஒன்ஸ் இருக்குது, அதனால 6 கொடுத்துருக்காங்க. 4 டைம்ஸ் 10ன்றதுனால 40. 6 டைம்ஸ் 1ன்றதுனால 6. 40 + 6 46. நெக்ஸ்ட்டு 1 2 3 4 4 டைம்ஸ் 10 இருக்குது, அதனால 4. 1 2 3 4 5 6 7 7 டைம்ஸ் ஒன்ஸ் இருக்கனால 7. ஸோ 4 டைம்ஸ் 10ன்றதுனால 40. 7 டைம்ஸ் 1ன்றதுனால ப்ளஸ் 7. 40 + 7 47. ஸோ இங்கேயும் 4 10s இருக்குது. ஸோ 4 ரைட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 ஒன்ஸ் இருக்குது, அதனால 8 ரைட் பண்ணிக்கலாம். 4 டைம்ஸ் 10ன்றதுனால 40 ப்ளஸ் 8 டைம்ஸ் 1ன்றதுனால 8. 40 + 8 48. நெக்ஸ்ட்டு 4 டைம்ஸ் 10 இருக்குது. ஸோ 4 ரைட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 and 9. ஸோ 9 டைம்ஸ் ஒன்ஸ் இருக்கனால 9 ரைட் பண்ணிக்கலாம். 4 டைம்ஸ் 10ன்றதுனால 40 ப்ளஸ் 9 டைம்ஸ் 1ன்றதுனால 9. 40 + 9 49. இங்கே 5 bunches ஆஃப் பனங்காய்ஸ் இருக்குது. ஸோ ஈச் பஞ்சில் 10 இருக்கும். ஸோ 5 bunch இருக்குது. ஸோ 10ஸ்ல 5 போட்டுக்கலாம். ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் எதுவுமே கிடையாது, அதனால 0 போட்டுக்கலாம். 5 10sன்றதுனால 50 ப்ளஸ் 0 ஒன்ஸ்ன்றதுனால 0. 50 + 0 equal to 50. Page number 26. Practice. Write the numbers. ஸோ 1லேருந்து 50 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லிக்கிட்டே ரைட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 and 50. ஸோ நம்பர் ப்ராக்டிஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் இதை ரைட் பண்ணி பார்க்கணும். ரைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு குட்டி ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. திங்ஸ் நீடட் 50 sticks, 4 bundles in 10s and 10 sticks. நம்பர் கார்ட்ஸ் 1 to 50. ஸோ 56 ஸ்டிக்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸ்டிக்ஸ் மீன்ஸ் ஏதாவது ஒரு சின்ன குச்சி மாதிரி
ஐ ஸ்டிக்கோ இல்லை நார்மல் ஸ்டிக்கோ அதில் 4 வந்துட்டு டென்ஸாக பண்டில் பண்ண சொல்லியிருக்காங்க. 10 ஸ்டிக்ஸ் வந்துட்டு கையில் வச்சுக்க சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்துட்டு 1 to 50. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு கார்ட்ஸ் வந்துட்டு 50 வரைக்கும் மேக் பண்ணிக்க சொல்லியிருக்கிறாங்க. ப்ரொசீஜர்: டிவைட் அ கிளாஸ் இன்டூ 2 groups, give sticks to one group and number of cards to other group. One group has to show the number card and the other group has to show the sticks according to the number. The number card group has to check the number of sticks. Teacher has to facilitate the activity till the numbers get familiarized. ஸோ என்ன பண்ணிருக்க சொல்கிறாங்கன்னா, கிளாஸை 2 குரூப்பாக டிவைட் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஒரு குரூப் கிட்ட வந்துட்டு நம்பர் கார்ட்ஸையும் இன்னொரு குரூப் கிட்ட வந்துட்டு அந்த ஸ்டிக்ஸையும் தர சொல்கிறாங்க. இப்போ நம்பர் கார்ட்ஸ் இருக்க குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த கார்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 அப்படின்ற மாதிரி கார்டு காமிச்சாங்கன்னா, ஆப்போசிட்டில் ஸ்டிக் வச்சிருக்க குரூப் வந்துட்டு அந்த 25 அப்படின்றதுக்கு ஸ்டிக்ஸ் வந்துட்டு கவுண்ட் பண்ணி காட்டணும். அப்படி காட்டிட்டாங்க அப்படின்னா அது கரெக்ட். ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி விளையாட சொல்லியிருக்காங்க. இது ஒரு சின்ன கேம் மாதிரி. இது பண்ணுறப்ப நமக்கு நம்பர்ஸ் ஈஸியாக ஃபெமிலரைஸ் ஆகும். பேஜ் நம்பர் 27. ட்ரை திஸ். கவுண்ட் த ஷேடட் பாக்ஸ் அண்ட் ரைட் த நம்பர்ஸ் பிலோ. ஸோ ஷேட் பண்ணியிருக்க பாக்ஸஸை கவுண்ட் பண்ணி அதில் எவ்வளோ நம்பர் ஷேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ரைட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஒரு காலம்லேயும் 10 பாக்ஸஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ கம்ப்ளீட் ஆகிருக்க பாக்ஸை நம்ம 10ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பாக்ஸ் 10, அடுத்து 20. இந்த பாக்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ கம்ப்ளீட் ஆன வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட 20 இருக்குது. ஸோ 21லேருந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். 21 22 23 24 25 26 27 அண்ட் 28. ஸோ இங்கே ஷேட் பண்ணியிருக்க பாக்ஸஸோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா 28. இங்கே 3 பாக்ஸஸ் ஃபுல்லாக ஷேட் ஆயிருக்கு. ஸோ ஈச் 10ன்றதுனால 10 20 அண்ட் 13 கவுண்ட் பண்ணிக்கலாம். ஷேட் ஆகாத ஃபுல்லாக ஷேட் ஆகாத பாக்ஸில் எவ்வளோ ஷேட் ஆயிருக்குன்றதை கவுண்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வி ஹாவ் 30. ஸோ 30க்கு அப்புறம் 31 32 33 34 அண்ட் 35. ஸோ இங்கே ஷேட் ஆகிருக்க பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 35. நெக்ஸ்ட் ஒன் 4 பாக்ஸஸ் ஃபுல்லாக ஷேட் ஆயிருக்கு. ஷேட் ஆகாமல் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்க பாக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ 4 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கனால ஈச் 10ன்றதுனால 40. ஸோ 40. நெக்ஸ்ட் ஒன் 4 பாக்ஸஸ் ஃபுல்லாக ஷேட் ஆயிருக்கு அண்ட் ஷேட் ஆகாமல் இருக்குது. ஃபுல்லாக ஷேட் ஆகாமல் இருக்க பாக்ஸில் 7 பாக்ஸஸ் ஷேட் ஆயிருக்கு. ஸோ 47 47 அவங்களே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கலர் த பாக்ஸஸ் அக்கார்டிங் டு த நம்பர். ஸோ நம்பர் கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஈவனான பாக்ஸஸை கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே 26 கொடுத்துருக்காங்க. 2 ஃபுல் பாக்ஸை கலர் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னொரு பாக்ஸில் 6 மட்டும் கலர் பண்ணி 26 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இங்கே 15 38 அண்ட் 42 இருக்குது. இதுக்கு நம்ம கலர் பண்ணிடலாம். ஸோ 15 இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். 15ல் வந்துட்டு ஒரு 10 இருக்குது. ஸோ ஒரு 10 பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம கலர் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஸோ ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக 10. ஸோ எனக்கு 10 கவர் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5. ஸோ நான் அடுத்த பாக்ஸில் 5க்கு மட்டும் ஷேட் பண்ணிக்கலாம். 5 மட்டும் கவுண்ட் பண்ணி ஷேட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 அண்ட் 5. ஸோ இது வரைக்கும் மட்டும் நான் ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு 15 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 38க்கு நான் ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். 3 இருக்கனால 3 பாக்ஸஸ் ஃபுல்லாக கலர் பண்ணிக்கலாம். ஏன்னா 3 10s are 30. ஸோ ஈச் பாக்ஸ் 10ன்றதுனால நான் 3 பாக்ஸஸ் கலர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் கலர் பண்ணிட்டேன், எனக்கு 10 கிடச்சிருச்சு. செகண்ட் ஒன் கலர் பண்ணிட்டா எனக்கு 20 கிடச்சிருது. தேர்ட் ஒன்னை கலர் பண்ணிட்டேன், எனக்கு 30 கிடச்சிருது. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட இப்போ 30 இருக்குது. இன்னும் எனக்கு 8 தான் தேவை. ஸோ இதில் நான் 8 கவுண்ட் பண்ணி ஷேட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இது வரைக்கும் நான் ஷேட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நான் ஷேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 38 ஷேடட் பாக்ஸ் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 42 கொடுத்துருக்காங்க. ஸோ 42க்கு நான் ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன். 40 இருக்கனால 4 பாக்ஸஸ் ஃபுல்லாக நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் 4 டைம்ஸ் 10s. ஸோ 4 டைம்ஸ் 10ன்றது 40. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸை ஷேட் பண்ணும்போது எனக்கு 10 கிடைக்கிது. செகண்ட் பாக்ஸ் ஃபுல்லாக நான் ஷேட் பண்ணிட்டேன், எனக்கு 20 கிடச்சிருச்சு. தேர்ட் பாக்ஸ் ஃபுல்லாக ஷேட் பண்ணுறேன், எனக்கு 30 கிடைக்கிது. அண்ட் ஃபோர்த் பாக்ஸை ஷேட் பண்ணுறப்ப எனக்கு 40 கிடைக்கிது. இன்னும் பேலன்ஸ் வந்துட்டு எனக்கு 2 இருக்குது. அதனால் பேலன்ஸ் இருக்க பாக்ஸில்
2 மட்டும் நான் கரெக்டாக கவுண்ட் பண்ணி ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 2. ஸோ இதை மட்டும் நான் ஷேட் பண்ணிட்டேன். எனக்கு 42 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் ப்ளஷர் டைம். ரைட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் ஆகிற நம்பரை 1 to 50க்குள்ளே இருக்கிறத நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 1 2. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3 4 5 கொடுத்துருக்காங்க, 6 7 கொடுத்துருக்காங்க, 8 9 10 10 after 11 1 1 11 1 2 12 1 3 13 1 4 14 1 5 15 1 6 16 1 7 17 1 8 18 1 9 19 2 0 20 2 1 21 2 2 22 2 3 23 2 4 24 2 5 25 2 6 26 2 7 27 2 8 28 2 9 29 3 0 30 3 1 31 3 2 32 3 3 33 3 4 34 3 5 35 3 6 36 3 7 37 3 8 38 3 9 39 4 0 40 4 1 41 4 2 42 4 3 43 4 4 44 4 5 45 4 6 46 4 7 47 4 8 48 4 9 49 and 5 0 50. Thank you all. Next இருக்க சம்ஸை பார்ட் 3ல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you all.